வணக்கம். அண்ணாமலை சுவாமிகளோட இறுதி 6 மாச பேருரைகள் பத்தின இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். டேவிட் காட்மன் தொகுத்த இந்த புத்தகத்தை முழுமையா புரிஞ்சுக்கணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு சுவாமிகளோட ஞானத்தோட சாராம்சத்தை கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். ஆமா, இந்த புத்தகம் 1995ல மார்ச் மாசத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும், அதாவது சுவாமிகள் சமாதி அடையறதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி கொடுத்த போதனைகளோட தொகுப்பு. அப்போ நிறைய பேரு குறிப்பா வெளிநாட்டிலிருந்து கூட பகவான் ரமணரோட போதனைகள் பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்களோட நடந்த உரையாடல்கள் தான் இதுல அதிகமா இருக்கு. சுவாமிகளோட நேரடி அனுபவங்கள் வழியா பகவானோட போதனைகளை இதுல புரிஞ்சுக்க முடியுது. சரி, சுவாமிகளோட பின்னணியை கொஞ்சமா பாத்திரலாமா? அவர் 1928ல பகவான் கிட்ட வராரு. ஒரு 10 வருஷம் பகவானுக்கு உதவியாளரா இருந்திருக்காரு. ஆசிரமத்தோட கட்டட வேலைகளையும் பாத்துக்கிட்டாரு. அப்புறம் பகவானோட அருணப்படியே பாலாக்குத்துல தனியா போய் தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு. ரொம்ப வருஷம். அங்கதான் அவருக்கு அந்த தொடர்ச்சியான ஆத்ம விழிப்புணர்வு கிடைச்சதா சொல்றாரு இல்லையா? ஆமா, அவரே அப்படிதான் சொல்றாரு. அந்த அனுபவத்தோட அடிப்படையில தான் இந்த போதனைகள் எல்லாம் வருது. சரி, முதல்ல மனசோட இயல்பு பத்தி சுவாமிகள் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? இதுதான் எல்லா சாதனைக்கும் முதல் படி மாதிரி. மனச ஒரு நிழலுக்கு ஒப்பிடுறாரு இல்லையா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, ரொம்ப அருமையான உவமை அது. சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, நிழற புடிக்க ஓடுறது எவ்வளோ அர்த்தமற்றதோ அதே மாதிரிதான் மனசை கட்டுப்படுத்தவோ அடக்கவோ முயற்சி பண்ற எல்லா வழிகளும். ஏன்னா மனசே ஒரு நிழல் மாதிரி, அது உன்னை இல்ல அப்படிங்கிறாரு. கரெக்ட். அதுக்கு ஒரு கதை கூட சொல்றாரு. குழந்தை தான் நிழல தலைய புடிக்க ஓடுது, அதுவும் கூடவே ஓடுது. ஓ, அந்த கதை. அம்மா கைய தலையில வைனதும் ரெண்டும் சேர்ந்துரும். ஆனா அது குழந்தைக்கு தான் சரி, சாதனைக்கு உதவாதுன்னு சொல்றாரு. ஆமா. அப்போ இந்த நிழல் மனசை என்ன பண்றது? அதான் கேள்வி. சுவாமிகளோட பதில் ரொம்ப நேரடியானது. என்ன சொல்றாரு? நிழல துரத்தாதீங்க, அது எங்கிருந்து வருதோ அந்த மூலத்துக்கு போங்க, அங்கேயே நில்லுங்க. மனச அடக்க முயற்சி பண்றது குழி தோண்டி நிழல புதைக்க பார்த்தவன் கதை மாதிரிதான். எவ்வளோ மண் போட்டாலும் நிழல் மேலதான் தெரியும். அதேதான். மனசை எதிர்த்து போராடுறதுல அர்த்தம் இல்ல, அது எங்கிருந்து கிளம்புதுன்னு பாக்கணும். ஆனா சுவாமி அனுபவத்துல பார்த்தா மனம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது. அது கொடுக்கற கஷ்டம் குழப்பம் எல்லாம் நிஜம் மாதிரி தான் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது முக்கியமான கேள்விதான். இதுக்கு சுவாமிகள் கயிறு பாம்பு உவமையே சொல்றாரு. ஓ, அந்த ஃபேமஸ் உவமை. ஆமா, இருட்டுல கிடக்கிற கயித்த பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம். ஆனா வெளிச்சம் வந்ததும் அது கயிறு தான் தெரிஞ்சதும் பாம்புங்கிற எண்ணமும் போயிடுது, பயமும் போயிடுது. பாம்பங்க என்னைக்கும் இருந்ததே இல்ல. ஓ, அப்ப மனமும் அப்படிதானா? நான் இந்த உடம்பு, நான் இந்த எண்ணங்கள்ங்கிற தவறான நினைப்போட விளைவுதான் மனமா? சரியா சொன்னீங்க. ஆதாரம், அதாவது ஆத்மா, அந்த தூய உணர்வு என்னன்னு தெரிஞ்சிட்டா மனம்ங்கிற இந்த தப்பான தோட்டம் தானா மறைஞ்சிடும். அதனாலதான் நான் மனம் இல்ல, மனம்னு ஒண்ணு உண்மையிலேயே இல்ல, வெறும் உணர்வு மட்டும்தான் இருக்குன்னு உறுதியா நம்ப சொல்றாரு. மனம் ஒரு போலி புலி மாதிரி. அது கர்ஜனை பண்ணுமே தவிர உங்களை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தைரியம் வரணும். சரி, மனம் ஒரு நிழல், அது உண்மையற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எது உண்மை? எதை நோக்கி போகணும்? அதுதான் ஆத்மா, செல்ஃப், தூய உணர்வு. சுவாமிகள் அத எப்பவுமே அணையாத பிரகாசமா எரியற விளக்குக்கு ஒப்பிடுறாரு. நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள்லாம் ஒரு திரை மாதிரி அந்த வெளிச்சத்தை மறைக்குதுன்னு சொல்றாரு. ஆமா, ஆனா ஒளி எப்பவும் அங்கேதான் இருக்கு. ஆத்மா நிலையானது, மாறாதது. மனம்தான் மாறிட்டே இருக்கிற நிழல். இந்த ஆத்மாவை நம்ம உண்மையான இயல்பை முழுசா உணர்றதுக்கு என்ன வழி? சாதனை, தொடர்ச்சியான ஆன்மீக பயிற்சி. சுவாமிகள் அதை எப்படி சொல்றாருன்னா, ஒரு வாழி நிறையற வரைக்கும் தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். கொஞ்சம் ஊத்திட்டு நிறுத்தினா பத்தாது, முழுசா அந்த அனுபவத்துல நிக்கிற வரைக்கும் பயிற்சி தொடரணும். நதி கடலை சேர்ற வரைக்கும் ஓடிட்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம கவனம் மூலமான ஆத்மாவுக்கு திரும்புற வரைக்கும் இந்த சாதனை பயணம் தொடரணும். இந்த சாதனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உட்கார்ந்து பண்றது மட்டும்தானா? இல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். தியானம்னா கண்ணை மூடிட்டு உட்காந்து பண்றது மட்டும் இல்ல. நடக்கும்போதும் பேசும்போதும் வேலை செய்யும் போதும் கூட அந்த உள்முக கவனம், அந்த விழிப்புணர்வு தொடரணும்னு சொல்றாரு. இங்கதான் சுய விசாரணை, அதாவது நான் யாருங்கிற பகவான் ரமணர் காட்டின வழி முக்கியமாகுது. ஆமா, நான்கிற எண்ணம் எங்கேந்து வருதுன்னு உள்ள திரும்பி பார்க்கறது தானே அது. இது மனசோட கவனத்தை வெளியே போக விடாம எண்ணங்களோட மூலத்துக்கே திருப்புது. இத தொடர்ந்து செய்யணும், கேள்வியா இல்லாம கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. கரெக்ட். இந்த பயணத்துல குருவோட பங்கு என்ன? சுவாமிகள் சொல்றாரு, வெளியே இருக்கிற குரு வழிகாட்டுறாரு,
ஆனா உண்மையான குரு உள்ளதான் இருக்காரு. அதுதான் ஆத்மா. அந்த உள்குரு தான் நம்மள உள்ளே இழுக்கிறாரு. ஆத்மால நிலைச்சதுக்கு அப்புறம் குரு வேற சீடர் வேறன்னு பாகுபாடே இல்லாம போயிடும். சரி, இப்படி சாதனை பண்ணி ஆத்மாவை உணர்ந்த ஒரு ஞானிய நாம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. சுவாமிகள் சொல்றாரு, நல்ல பக்குவப்பட்ட சாதகரோட மனசு ஒரு ஞானி முன்னாடி போனா அதுவாவே அமைதி அடையும். ஆனா இது எல்லாருக்கும் நடக்காது. அவரவர் மனநிலைய பொறுத்ததுன்னு சொல்றாரு. ஆமா, அதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன கதையை ஞாபகப்படுத்துறாரு. சாலையோரத்துல சமாதியில இருந்த சாதுவ பத்தி. ஆமா, அந்த கதை. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி அவரை பார்க்கறாங்க. குடிகாரன், காதலன், திருடன். கடைசியா இன்னொரு ஞானி வந்துதான் அவர் சமாதியில இருக்காருன்னு சரியா சொல்றாரு. ஆக நம்ம மனசோட கண்ணாடி வழியா தான் நம்ம ஞானியையும் பாக்குறோம். அப்போ ஞானியோட பார்வை எப்படி இருக்கும்? அவங்க எப்படி நடந்துப்பாங்க? ஞானிக்கு நான் வேற மத்தவங்க வேறன்னு அந்த திரை கிடையாது. அவர் எல்லாத்தையும் தன்னோட ஆத்மாவா கடவுளாவே பாக்குறாரு. ஆனா அவங்களோட வெளிநடத்தை ரொம்பவே வித்தியாசப்படலாம். சிலர் மௌனமா இருக்கலாம், சிலர் பேசலாம், சிலர் உலக காரியங்கள்ல இருக்கலாம். சிலர் மறைஞ்சு கூட வாழலாம். சமநோக்குங்கிறது அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற நிலை. அது அவங்க வெளிநடையில எப்பவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சுவாமிகள் சொல்றாரு. அதுக்கு ஜனக மகாராஜா உதாரணம் சொல்றாரு. ஆமா, அரண்மனை தீப்பிடிச்சப்ப கூட கலங்காம இருந்தாரு. ஆனா பக்கத்துல அந்த சாதுக்கள்லாம் அவங்க சொற்ப உடைமைகளுக்காக பதறுனாங்க. சோ உண்மையான பற்றின்மை உள்ள இருக்கு, வெளியே இல்ல. சரி, ஞானி விட்டுட்டு போற அதிர்வுகள் பத்தி என்ன சொல்றாரு? அது ரொம்ப நுட்பமானது. அமைதியான மனசால மட்டும்தான் அதை உணர முடியும்னு சொல்றாரு. சரி, அடுத்தது அருணாச்சலத்தோட மகிமை. இது பகவான் ரமணர், அண்ணாமலை சுவாமிகள் 2 பேர் வாழ்க்கையிலயும் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. சுவாமிகள் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு, அருணாச்சலம் அடிவாரத்துல வாழ்றதே ஒரு தீட்சை மாதிரி அப்படின்னு. காந்தம் இரும்ப இழுக்கிற மாதிரி இந்த மலை சாதகர்களை தன் பக்கம் இழுக்கும் சக்தி கொண்டது. பகவானே உன் செய்கைகளை அம்பலப்படுத்தினேன்னு பாடி அதோட சக்தியை வெளிப்படுத்தினதா சொல்றாரு. ஆமா, அருணாச்சலத்து கூட ஒரு தடவை தொடர்பு வந்துட்டா அது திரும்ப திரும்ப இழுக்கும். கிரிப்பிரதட்சணம் பண்றது ஒரு நடக்கிற தியானம் மாதிரி. அது சாதனைக்கு உதவும்னு சொல்றாரு. இதுல முக்கியமான ஒரு கருத்து, அருணாச்சலத்தோட சக்திங்கிறது நம்ம நம்பிக்கையை சார்ந்தது இல்லைன்னு சொல்றது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். மரத்தோட நிழல் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சி தர்ற மாதிரி, நெருப்போட சூடு பக்கத்துல இருக்கிறவங்கள தாக்குற மாதிரி, அருணாச்சலம் பக்கத்துல இருக்கிறது அதோட அருளை வாங்க வைக்கும். நீ வேண்டாவிட்டாலும் அது அருளை கொடுக்கும்னு சுவாமிகள் சொல்றார். பகவானோட வாக்குப்படி அருணாச்சலம் மத்த எல்லா புண்ணியஸ்தலங்களை விட உயர்ந்ததுன்னு குறிப்பிடுறாரு. சுவாமிகள் தனக்கு பகவானோட ஏற்பட்ட சில அனுபவங்களையும் சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பகவானோட இயல்பை இது காட்டுது. ஆமா, குறிப்பா அந்த பெருமாள் சுவாமிங்கிறவரு பகவான பத்தி ரொம்ப தப்பா ஒரு புத்தகம் எழுதினப்போ. ஓ, பகவான் அது ஆசிரம வாசல்லயே விற்க சொன்னாராமே. ஆமா, நல்லவங்க நம்ப மாட்டாங்க, கெட்டவங்க இத பார்த்துட்டு விலகி போயிடுவாங்கன்னு சொன்னாராம். பகவானோட அந்த நிதானம், பற்றற்ற தன்மை அபாரமானது. பகவானுக்கு தான் உடம்ப பத்தின உணர்வு எப்படி இருந்துச்சுன்னோ சுவாமிகள் சொல்றாரு. ஆமா, உடம்போட எடையே தெரியாம காத்துல நடக்கிற மாதிரி உணர்ந்ததா பகவான் சொன்னதையும், அந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் சுவாமிகள் அனுப்பின பொண்ணு கிட்ட பகவான் சிரிச்சு நான் இந்த உடம்பு இல்லைன்னு உணர்த்தினதையும் சொல்றாரு. பகவான் எப்படி சுவாமிகளுக்கு குருவா இருந்து வழிகாட்டினாருன்னு சொல்றாரு. சேவை மூலமா சீடர் எப்படி தூய்மையாகி உண்மையை ஏத்துக்க தகுதியாகிறாரு. சுவாமிகளோட மறதிய போக்க பகவான் எப்படி ஆசிர்வதிச்சாரு, இதெல்லாம் வருது. ஆமா, சரி, அடுத்ததா மாயை, உலகம், கர்மா பத்தியும் இந்த பேருரைகள்ல பேசுறாரு. மாயைனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, எது இல்லையோ அது. that which is not. ஆமா, இது ஒரு தப்பான எண்ணத்தோட விளைவு. மலடி பொண்ணு தான் மகனால தாக்கப்பட்டதா சொல்றது எவ்வளவு அபத்தமோ அவ்வளவு அபத்தமானது மாயங்கிறாரு. இதுக்கு மூல காரணம் நான் இந்த உடம்புங்கிற எண்ணம் தான். இத விட்டுட்டா மாயை பாதிக்காது. சமநோக்கு, அதாவது எல்லாத்தையும் சமமா பாக்குற பார்வை இந்த எண்ணத்தை போக்க உதவுன்னு சொல்றாரு. உலகம் பத்தியும் சொல்றாரு. நம்ம புலன்கள் வழியா நம்ம பாக்குற இந்த உலகம் ஒரு தோற்றம் மட்டும்தான், உண்மை அல்ல. காணல் நீர் மாதிரி. மரத்தால செஞ்ச யானைய யானைன்னு நினைக்கிற மாதிரி, தங்கத்தால செஞ்ச நகைகளை வேற வேற பேர்ல சொல்ற மாதிரி, ஆதாரமான ஆத்மாவை மறந்துட்டு இந்த பெயர் உருவத்தோற்றத்துல மயங்கி கிடக்கிறோம். உலகத்தை ஒரு கனவுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, நாம முழிச்சிட்டு இருக்கும்போது பாக்குற இந்த வாழ்க்கையும் ஒரு நீண்ட கனவு மாதிரி தான். நம்ம ஆழ மனசுல இருக்கிற ஆசை இல்லனா பயத்தால இது தோன்றுது. ரயிலுக்கு போக வேண்டியவர்
ரயில்ல போற மாதிரி கனவு கண்டு காலையில படுக்கையிலே எந்திரிச்சு ரயில விட்ட மாதிரி நாமளும் இந்த உலக கனவுல மூழ்கி உண்மைய மறந்துடுறோம். நல்ல எண்ணம் நல்ல கனவு, கெட்ட எண்ணம் கெட்ட கனவும் சொல்றாரு. சரி, இது விதி முயற்சி பத்தின கேள்விக்கு வருது. நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் முன்னாயே முடிவு பண்ணப்பட்டதா, இல்ல நம்ம முயற்சிக்கு இடம் இருக்கா? இதுக்கு சுவாமிகள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த உடம்போட செயல்கள், அதாவது பிராரப்த கர்மா, இந்த ஜென்மத்துல அனுபவிக்க வேண்டிய வினைப்பயன்கள் பெரும்பாலும் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதுதான். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நாம நம்மள அந்த பிராரப்தத்தோட உடம்போட அடையாளப்படுத்திக்கிறோமா, இல்ல நம்ம உண்மையான ஆத்மால நிலைச்சிருக்கோமாங்கிறது நம்மளோட சாய்ஸ். ஓ, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆத்மாவை மறக்கிறது நம்ம பொறுப்பு, அது விதி இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அப்புறம் ஞானியோட புண்ணிய பாவம் பத்தியும் சொன்னாரு. ஞானி பயன்படுத்தாத புண்ணியம் சேவை பண்றவங்களுக்கும் பாவம் அவரை திட்டுறவங்களுக்கும் தானா போயிடும்னு. ஆமா, அது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி. சரி, இந்த பேருரைகள்ல அன்றாட சாதனைக்கு உதவுற சில நடைமுறை ஆலோசனைகளும் நிறைய இருக்கு. தியானத்துல வர்ற மயக்க நிலை, அதாவது லயம் பத்தி எச்சரிக்கிறாரு. ஆமா, லயம்ங்கிறது தூக்கம் மாதிரி. அது ஆன்மீக விழிப்புணர்வுக்கு உதவாது. பகவானும் இதை சப்போர்ட் பண்ணலன்னு சில கதைகள் சொல்றாரு. ஸ்தம்பிச்சு உட்கார்ந்திருந்தவர் கதை, தண்ணி கேட்ட சாது கதை. சுயவிசாரணை பண்ணினா இந்த லயத்தை தவிர்க்கலாம்னு சொல்றாரு. கரெக்ட். அப்புறம் அந்த நான் அதிர்வு, ஐ வைப்ரேஷன் பத்தியும் சொல்றாரு. அது என்ன? இது ஆத்மாவோட முதல் வெளிப்பாடு. ரொம்ப நுட்பமான ஒரு உணர்வு அல்லது ஒளி, நாதம் மாதிரி. மன அமைதி ரொம்ப அதிகமா இருந்தா மட்டுமே இது உணர முடியும்னு சொல்றாரு. இது ஆத்ம உணர்வுக்கு முன்னாடி நிலை. கடைசி அமைதியில இதுவும் மறைஞ்சிடும். ஞானம் கிடைக்க எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்டா, மன முதிர்ச்சி இருந்தா உடனே நடக்கலாம், இல்லனா தொடர் சாதனை தேவை. சரி, வேலையும் தியானமும் எப்படி ஒன்னா பண்றது? இது நிறைய பேரோட கேள்வி. வேலை செய்யும்போது நான் செய்யறேங்கிற அந்த கர்த்தா பாவத்தை விட்டுடணும். வேலையே ஒரு தியானமா பார்க்கணும். அந்த பலாப்பழம் உதாரணம் சொல்றாரு. எண்ணெய் தடவின கையால பலாப்பழத்தை வெட்டுற மாதிரி. வேலையோட பலன்கள்ல ஒட்டாம, ஆனா கவனமா சுயநினைவோட வேலையை செய்யணும். உணவு முறை பத்தியும் சில குறிப்புகள் இருக்கு. மிதமான சாத்விக உணவு நல்லது. பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும். பட்னி கிடக்கிற மாதிரி தீவிர முறைகள் நீண்ட காலத்துக்கு உதவாதுன்னு லக்ஷ்மண சர்மா மாதிரி ஆட்களோட அனுபவத்தையும் சொல்றாரு. அப்புறம் குருவோட வார்த்தைகளை அப்படியே நம்பணுமா, இல்ல சொந்த அனுபவத்தையும் பார்க்கணுமான்னு ஒரு கேள்விக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. குரு சில சமயம் நம்மள உந்துறதுக்காகவோ சோதிக்கிறதுக்காகவோ கூட சிலதை சொல்லலான்னு ஒரு கதை சொல்றாரு. அந்த பணக்காரன் கதை. ஆமா. கடைசியா மரண தருவாயில வர்ற எண்ணங்களோட முக்கியத்துவம், இது ரொம்ப யோசிக்க வைக்குது. ஆமா, வாழ்க்கை முழுக்க நாம எந்த சிந்தனைகள்ல அதிகமா இருக்குமோ அதுதான் கடைசி நேரத்திலயும் மேலோங்கி நிக்கும். உலக விஷயத்திலே இருந்தா அதுதான் அப்பவும் வரும். அந்த கடைக்காரர் கதை. மரண படுக்கையிலையும் எல்லாரும் இங்க இருந்தா கடையை யாரை பாத்துப்பான்னு கேட்டு உயில் விட்டது. ரொம்ப அழுத்தமான உதாரணம் அது. ஆக இந்த பேருரைகளோட சாராம்சத்தை நீங்க கேட்ட மாதிரி கொஞ்சம் விரிவாவே பார்த்தோம். இதுல சில முக்கிய செய்திகள் திரும்ப திரும்ப வருது. ஆத்மாதான் எப்பவும் இருக்கிற ஒரே உண்மை. மன ஒரு நிழல் மாதிரி, உண்மையற்ற தோற்றம். ஆமா, சுய விசாரணை மூலமாவும் தொடர்ச்சியான விழிப்புணர்வு, அதாவது சாதனை மூலமாவும் இந்த உண்மைய அனுபவத்துல உணரணும். குருவோட வழிகாட்டுதல், அருணாச்சலம் மாதிரி சக்தி வாய்ந்த இடங்களோட துணை, அப்புறம் ரொம்ப முக்கியமா நான் இந்த உடம்புங்கிற அந்த ஆழமான எண்ணத்தை விடுறது, இதெல்லாம் தான் இந்த போதனைகளோட மையம். அண்ணாமலை சுவாமிகளோட இந்த இறுதிப் பேருரைகள் பத்தின ஆழமான பார்வை அவரோட போதனைகளை ஒரு முழுமையான நோக்குல புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறோம். சுவாமிகளோட நேரடி அனுபவங்களும் கதைகளும் இந்த ஞானத்தை மனசுல பதிய வைக்குது. நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. சுவாமிகள் சொன்ன அந்த குருவும் மரணப்படுக்கையில இருந்த பணக்காரனும் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னும் ஒரே ஒரு வாரம்தான் பாக்கி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஒரு வாரத்தை மத்த எல்லா உலக கவலைகளையும் முழுசா ஒதுக்கி வச்சுட்டு உங்க முழு கவனத்தையும் நேரத்தையும் சக்தியையும் உங்க உண்மையான இயல்பான ஆத்மாவை உணர்றதுல மட்டுமே செலுத்தினா என்ன நடக்கலான்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?